வாங்க வாங்க ஏத்த கப்பக்கிழங்கு குலைவா மாவா வேக வச்சு கொண்டு வந்திருக்கு. சட்னி வச்சா வைக்காம வாங்கி நல்லா சாப்பிடுங்க. வாங்க எண்ணெயில் வேகிற பலகாரத்தை சாப்பிட்டு போட்டு நெஞ்சா கரைக்குதுங்கிறிய இப்படி தண்ணியில் வந்து ஆரோக்கியமான கப்பக்கிழங்கை வாங்கி சட்னி வச்சு 20 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு கப் தண்ணியை குடிச்சு ஒரு கப் டீயை குடிச்சீங்கன்னாக்க நைட்டு டிஃபனே சரியாக போச்சு. அது எங்கே மக்களுக்கு தெரியுது? நீ கோயம்புத்தூர் திருச்சி பக்கம்லாம் அந்த மாதிரி கப்பக்கிழங்கு இருந்துச்சுன்னா பூரா அங்கங்கே ஐடி தொழிலில் வேலை பார்க்குற பசங்கள்லாம் வந்து வாழ்த்துக்கு சாப்பிட்டு போயிடுவாங்க. வாங்க வாங்க கப்பக்கிழங்கு தான் காசு பாட்டெல்லாம் ஓசி. வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கிழங்கு விற்கிறான் பாரு. விற்று முடிஞ்சு வீட்டுக்கு போன அப்புறம் தான் அங்கே சோறு. நான் போட சொல்லுறத கேட்டு இங்கே அத்தலை தரபை காட்டு. அந்த ஐயாவை பாரு, அம்மாவை கேளு, ஆளாளுக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வாங்க கப்பக்கிழங்கு ஏத்த கப்பை இருக்கு, வந்து வாங்கிட்டு போகம்மா. வேக வச்ச கிழங்கு சட்னி வச்சா வைக்காமையா சிலிண்டர் விற்கிற விலைக்கு எப்படி குலைவா மாவா கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 20 ரூபாய்க்கு வாங்கி சட்னி வச்சா வைக்காமையான்னு சாப்பிட்டு ஒரு சம் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு கப் டீயை குடிச்சீங்கன்னாக்க அந்த 20 ரூபாயில நைட்டு சாப்பாடு முடிஞ்சு போக. மிச்சம் 80 100 மிச்சப்படுத்தலாம். அப்புறம் நீங்களே இந்த 2025 எங்கிட்டு 10 ரூபா மிச்சப்படுத்தி பொழைக்கிறது? கிழங்க சாப்பிட்லனாக்க நீங்களாம் காசை மிச்சப்படுத்தவே முடியாது. ஆடம்பரமாக செலவழித்து அப்புறம் அழிவின் விளிம்பில் போகிற உங்களை யாராலையும் தடுக்கவே முடியாது. எஸ்ஆர் பெண்ணு வாங்க, என்ன கல்லையை உடச்சி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கப்பக்கிழங்கு சாப்பிடுங்க. வாங்க, தைரியத்தை விடாமல் சாப்பிடுங்க. வாங்க மாமா, கப்பக்கிழங்கு சாப்பிடுங்க. நல்லா மலையாளிய மாதிரி கம்பீரமாக இருப்பீங்க. தாரேன் மாமா, தாரேன். சட்னி வச்சா வைக்காமையா?